தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் வந்து விட்டால் கூடவே என்ன வரும் அப்படின்னா, தேர்தலுக்கான விதிமுறைகள் வந்துவிடும். அந்த விதிமுறைகள் வந்துவிட்டால் 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் யாருக்கும் எடுத்து செல்ல முடியாது. பெரிய பெரிய தங்க நகைகள் ரசீது இல்லாமல் கொண்டு செல்ல முடியாது. அப்புறம் என்ன, பெரிய பெரிய பொருட்கள், பாத்திரங்கள், சிறு வரிசை ஐட்டங்கள், அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் வந்து நிறைய அதற்கான ரசீதோ ஆவணங்களோ இல்லாமல் கொண்டு செல்ல முடியாது. ஒன்று. இதில் வந்து தேர்தல் ஆணையம் இருக்குதுல்ல, அதற்கு யார் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வருவாங்க. ரொம்ப மாக்கா மடைய மாதிரி நடந்துப்பாங்க சில விஷயங்கள். முதல்ல பொதுமக்களுக்கு 50,000க்கு மேலே எடுத்தும் போகக்கூடாதுன்னா, இன்றைக்கி 50,000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்குது. 50,000 என்ன பண்ண முடியும்? ஒரு வேல்யூவும் கிடையாது. அப்போது அதே போல் வந்து தகுந்த ஆவணங்கள்னு மாற்றி மாற்றி குய்யோன்னு கத்துறீங்களே தவிர, எதுடா தகுந்த ஆவணங்கள்னு பொதுமக்களுக்கு சொல்லுமா இல்லையா? முந்தா நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்இபியில் வேலை செய்கிற எம்ப்ளாயி 65,000 ரூபாய் வந்து வீட்டு அட்வான்ஸ் கொடுத்து கொண்டு போகிறாங்க. அதை சீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அடுத்தது 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்றாங்க. சரி, அப்போ அவங்க கொண்டு போகிறது வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணி தான் போவார். அது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது வந்து தகுந்த ஆவணம் இல்லையா? முதல்ல பொதுமக்களுக்கு இதை போன்ற தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு எதெல்லாம் தகுந்த ஆவணம், இதெல்லாம் நீங்கள் கொண்டு போங்கன்னு அவங்க மத்தியில் வந்து தேர்தல் ஆணையம் ஷுட் அவேர்னஸ், கிரியேட் தி அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வை வந்து உண்டாக்கிவிட்டு நீங்கள் 50,000 ரூபாய் கொண்டு போங்க, 2 லட்சம் கொண்டு போங்க, அதற்கான தகுந்த ஆவணங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால், வங்கியிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு நண்பர். சார், நான் வங்கியில் வந்து 2 லட்ச ரூபா ட்ராப் பண்ணேன், அந்த பேங்க் பாஸ்புக் என்ட்ரி இருக்குது, 10க்கு நான் அந்த ஜெராக்ஸ் எடுத்து பேங்க்கில் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து கையெழுத்தை வாங்கி கொண்டு போகிறேன், இப்படி கொண்டு போகலாமா அப்படின்றாரு. இது தகுந்த ஆவணமா இல்லையா அப்படின்றது யார் தேர்தல் ஆணையம் தான் அதை கிளாரிஃபை பண்ணணும். எவெல்லாம் பணம் கொண்டு வரணும் அந்த பணத்தை பூரா வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண வேண்டியது. அப்புறம் நீ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வந்து வாங்கிவிடு, 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். இவன் எவ்வளோ உயிர் பெற நிலைமையில் இருப்பான். இப்போ ஒரு சந்தோஷம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் 50,000க்கு மேலே மருத்துவ காரணங்களுக்காக கொண்டு செல்லலாம்னா, அந்த மருத்துவ காரணங்களுக்கு என்னென்ன ஆவணங்களை கொண்டு செல்லலாம் அப்படின்றது சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆக மொத்தத்தில் எலெக்ஷன்ற பேரில் 1 மாதம் பொதுமக்களை போட்டு டேராக கிழிக்கிறது தான் இவனுக்கு வேலை. ஏன் சொல்கிறேன்னா, அரசு ஊழியத்தில் அவங்க பணியில் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் முதல் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லை. ஸோ ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் தான் நிற்பாங்க வித் போலீஸோட. அப்போ போலீஸுக்கும் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்க்கு நீங்கள் தானே சொல்லணும் இதெல்லாம் வந்து தகுந்த ஆவணங்கள். அவசரமாக ஒருத்தர் 2 லட்சம் எடுத்து போகிறாரு, அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவசரமாக ஒரு டெலிவரிக்கு பணம் கொண்டு போகிறாரு, எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, கிடையாதுல்ல, இன்றைக்கே கேஷ் கொண்டு போகிறான் வரான்ல. ஸோ இதெல்லாம் செய்ய முடியாது. இதை போன்ற டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இல்லைன்னா அரசின் மீது அவநம்பிக்கை தான் ஏற்படுமே ஒழிய வேறு நல்ல நம்பிக்கையே ஏற்படாது. ஆகவே தேர்தல் கமிஷன் இதை போன்ற இனி வரும் காலங்களிலாவது தகுந்த ஆவணம், எவையெல்லாம் தகுந்த ஆவணம் என்பதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு சொல்லுங்கள், அவங்க கொண்டு போனால் அப்புறம் நீங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணுங்கள். நன்றி.